ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்விசிபிளாக டாட் பிடிக்கிறது எப்படி? 3 டாட்டையுமே நல்ல பக்கம் மாற்று பக்கமே தெரியாத அளவுக்கு சூப்பராக எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸ்லாம் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கேன். சைடில் இருக்கிறத, அதாவது லைனிங் பீஸும் மெயின் பீஸும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணி அழகாக நீட்டாக எடுத்துக்கோங்க. இனி மாற்று பக்கம் எடுத்து போட்டு நம்மளுடைய டாட்டை மார்க் பண்ண போகிறோம். 3 டாட்டையுமே நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு சாக்கோ இதை வச்சு நல்லா அழகாக மார்க் பண்ணி எடுத்துருங்க. இந்த மார்க்கில் தான் நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இனி வாங்க ஃபஸ்ட் டாட் பிடிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு லைனிங் துணியும் நல்ல துணியையும் நம்ம தனித்தனியாக மடிக்கணும். இதுதான் பேசிக். நம்ம இன்விசிபிளாக ஒன்று ஸ்டிச் பண்ணும்போது நான் காமிக்கிற மாதிரி ஃபஸ்ட் டாட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத வச்சு அழகாக ஃபஸ்ட்டு லைனிங் துணி தனியாக மேலேயும் மெயின் பீஸை கீழேயும் இந்த மாதிரி மடித்து 4 கிளாத் இருக்கிற மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட டாட்டை ஃபஸ்ட் டாட் பிடிச்சிருங்க. இனி செகண்ட் டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நம்ம அதில் ஏற்கனவே நெக் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறதுனால இப்போது அதே மாதிரி தான் லைனிங்கையும் நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறத மடிச்சுக்கோங்க. அதுக்கு மேலே அதே சேம் பீஸில் நீங்கள் மெயின் பீஸையும் எடுத்து அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடம் உங்களுக்கு குழம்புன மாதிரி இருக்கும். இல்லை, நீங்கள் அழகாக நான் காமிக்கிற மாதிரி பிடிங்க. இந்த மாதிரி சுருங்கி வந்துச்சுன்னா நீங்கள் பிடிச்சிருக்கிறது தப்பு. அந்த சுருக்கத்தை அழகாக இந்த மாதிரி நான் காமிக்கிற மாதிரி எடுத்து விட்டு இப்படி இந்த மாதிரி சுருக்கம் வந்துன்னா தப்பு. நீங்கள் பிடிச்சிருக்கிறது டாட் சரியாக வராது. அதை நீங்கள் இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணி அழகாக எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கை நீங்கள் ஃபூட்டரில் வச்சு தைக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது கெட்டி தையல் போட்டுருங்க. போட்டுட்டு ஃபூட்டரில் அப்படியே வச்சுட்டு, அதாவது வச்ச உடனே அப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள ஹைட்டுக்கு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அது அளவுக்கு அழகாக 4 கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லி நீங்கள் ஹைட்டையும் செக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் டாட் பிடிச்சி எடுத்துருங்க. உங்களுடைய லைனிங் பீஸும் மெயின் பீஸும் ஒரே மாதிரி இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் உள்பக்கமாகவே நீங்கள் லைனிங்கை 3வது டாட்டுக்கு லைனிங்கை ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கு அதே அளவுக்கு நீங்கள் இதை எப்படி பண்ணணுன்னா, நெக்கில் இருந்து நான் வைக்கிறேன் பாருங்கள், நெக்கில் இருந்தே நெக் பீஸில் இருந்தே, ஏன்னா இது ஆம்ஹோல் டாட்டு. ஆம்ஹோல் அளவு கரெக்டாக இருக்கா, அதாவது நீங்கள் இதை கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலன்னா உங்களுடைய டாட்டில் அப்ஸ் டவுன் வரும். நல்ல பீஸ் ஒரு பக்கமும் மெயின் பீஸ் ஒரு பக்கமும் இருக்கும். சாரி, லைனிங் பீஸ் ஒரு பக்கமும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை சமமாக வச்சுட்டு நீங்கள் டாட் போடிங்க. ஃபஸ்ட்டு கெட்டி தையல் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹைட் செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சூப்பராக வரும். இப்போ 3வது டாட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கும் ஃபினிஷிங். ஹைட் செக் பண்ணி டாட் பிடிக்கும்போது ஒரே மாதிரி கிளாத் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.